நோம்பு திறந்த உடனேயே எல்லா லேடிஸும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாக மயக்கத்தில் உட்காந்துருக்கும்போது திரும்பவும் நெக்ஸ்ட் டே சஹருக்கு சமைக்கணும். அந்த சமைக்கிற கஷ்டத்தை விட சமைக்கணும்னு நினைக்கும் போது ஒரு கஷ்டமாக இருக்கும்ல, அதுதான் பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலது ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நினைக்கும் போதும் சமைக்கும் போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரம்லான் ப்ரிப்ரேஷன் டிப் 4 புளி பேஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஜஸ்ட் 1/2 கிலோ புளி எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா நோம்புக்கு மட்டும் இல்லை, அடுத்த 6 மாதத்துக்கு உங்களுக்கு ரொம்ப வேலை ஈஸியாக தான் இருக்கும். இந்த புளியில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட அப்படியே வச்சுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது புளி எல்லாமே நல்லா இந்த மாதிரி ஊறி வந்திருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அடித்து எடுத்துக்க போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் அதில் கொட்டை இல்லாத புளி இருக்கும் இல்லையா, அதை பார்த்து வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா மிக்ஸியில் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடிக்கும் போது லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அரைப்பட்டு வரும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் அண்ட் கீழே ஒரு பாத்திரம் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கிறது இந்த ஸ்ட்ரெயினரில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்க அப்படின்னா கீழே பேஸ்ட் மட்டும் தனியாக வரும், கோர் எல்லாமே மேலே தான் இருக்கும். பேஸ்ட் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. பேஸ்ட் எல்லாமே கீழே வந்துடும். கோரை வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த கோர் இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதுலேயுமே நிறைய பேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி புளிஞ்சு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சக்கையில் கொஞ்சம் கூட புளி வந்து இருக்காது. அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்து 1/2 கிலோ புளியிலேருந்து எல்லா பேஸ்ட்டையுமே இப்போ வெளியில் எடுத்தாச்சு. ஆனால் அந்த சக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு புளி கூட இல்லை. இதை நீங்கள் ஏதாவது பாத்திரம் விளக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது 6 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்கறது இல்லை அப்படின்றனால மஞ்சள் தூளும் கல்லுப்பும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் மெயினான வேலை இது நல்லா கொதிச்சு வத்தி வரணும், அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு வர டைமில் நல்லா தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ மூடி போட்டு வச்சு ஓரளவுக்கு திக்காகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காகி வந்ததுன்னா போதும். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காகும். அண்ட் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதுமே கொஞ்சம் திக்காகும். ஸோ நல்லா ஆறி வரணும். ஆறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பல்காக ரெடி பண்ணி 2-3 பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒன்று ஃப்ரிட்ஜ்லையும் மற்ற எல்லாத்தையும் ஃப்ரீசர்லையும் வச்சுக்கோங்க. முடிய எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 6 மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. சமைக்கும் போது கொஞ்சோன்னு புளி எடுத்து கரைச்சிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் யோசிப்பீங்க. நம்மள மாதிரி லேடிஸ்க்கு ஞாபகம் மறதி ஒரு பெரிய பிரச்சனை. கண்டிப்பாக சமைக்கும் போது புளியை ஊற வைக்க மறப்போம். இது ரெடியாக இருக்குன்னு நமக்கு தோணும் போதே சமையல் ஈஸியான மாதிரி ஒரு தாட் வரும். இது இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பழகிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அருமை புரியும். நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.